இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் கொலோசியர் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 11 வரை. கொலோசியர் அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 11 வரை. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவா கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னுடைய சிஷ்டித்தவரையை சாயலுக்கு கொப்பான பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரீக்கர் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயதீனன் என்றும் இல்லை. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். இது தேவனுடைய வசனம். Praise the Lord, brothers and sisters. ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இங்க இருந்து பார்க்கும்போது நேஷனல் டே ஒட்டி எல்லாரும் ரொம்ப அழகாக வந்திருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லுங்க. Praise the Lord. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், God's chosen people, God's chosen people. கொலோசியர் 3 அதிகாரம் வசனம் 12 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, therefore as God's chosen people, holy and dearly loved, clothe yourselves with compassion, kindness, humility, gentleness and patience. What a tall order. இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஒரு பட்டியலே இந்த கொலோசியர் 3:12 இருக்கிற ஒரு பட்டியலே இருக்கிறது. It looks like a very tall order for us to live up to. சாத்தியமா? கேள்வி என்னன்னா சாத்தியமா? பவுல் கொலோசிய விசுவாசிகளுக்கு இந்த உற்சாகமான வார்த்தைகளை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அவர் அறிவுரை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நாளினுடைய செய்தி, இந்த தலைப்பு காட்ஸ் chosen people, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இந்த டெக்ஸ்ட் வந்து லெக்ஷனரி டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நான் தேர்ந்தெடுத்து அதனுடைய தலைப்பு அது ஏற்ற வண்ணமாக நம்முடைய தேசத்தினுடைய தேசிய கொண்டாட்டங்களுக்கு ஏற்ற வண்ணமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 3 காரியங்கள் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த காட்ஸ் chosen people என்ற அந்த தலைப்பில். முதலாவது heavenly orientation, பரலோக நோக்கு நிலை. பரலோக நோக்கு நிலை. கொலோசியர் 3:1 நாம் வாசிக்க கேட்டோம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்துண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலே மேலானவைகளை தேடுங்கள். heavenly orientation. இன்று நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் அல்லது எங்கு தேடிக்கொண்டிருக்கிறோம்? எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கு தேடிக்கொண்டிருக்கிறோம்? வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மேலானவைகளை
மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை பார்க்கும்போது மேலே சீலிங் தான் இருக்கு, அல்லது லைட்ஸ் இருக்கு, ஏர்கான் இருக்கு. மேலானவைகளை தேடுங்கள் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆனா இன்னொரு கேள்வி நம்ம கேட்க வேண்டும், கிறிஸ்துவோடு நம்ம எழுந்திருக்கிறோமா என்ற கேள்வி நமக்கு இந்த நாளிலே எழுப்பப்படுகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கக்கூடிய நாம் ஞான ஸ்நானத்தின் மூலமாக பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு நாம் எழும்புகிறோம். ஆமென் சொல்லுமா? பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு எழும்புகிறோம். That is what baptism is, right? இந்த தண்ணீருக்குள்ளே நம்ம மூழ்கி பாவத்திற்கு மரித்து ஜெயத்தோடு தண்ணீரிலிருந்து வெளியே நம்ம எழும்பி வருகிறோம். மரித்து எழும்பி வருகிறோம். ஆகவே கிறிஸ்துவனுடைய ஜெயம் நம்முடைய ஜெயமாய் இருக்கிறது. நிலையில பார்க்கும்போது பொசிஷனலி we are reigning with Christ. கிறிஸ்துவோடு நாம் ஜெயம் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் உன்னதங்களிலே பிதாவின் வலது பாரிசத்தில அமர்ந்து இருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே, ஆண்டவருடைய கிருபையினால, அவருடைய ரத்தம் சிந்தனையினால, நாம் அவர் மேல விசுவாசம் வைத்ததுனால 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. If anyone is in Christ, he is a new creation. The old has gone or vanished or passed away. The new has come. ஒரு புதிய ஒரு முறை, ஒரு புதிய ஒரு தொடர், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஜீவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் பிரியமானவர்களே புதிய சிருஷ்டிகளாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுமா? கர்த்தர் நம்மளை அப்படியாக அமைத்திருக்கிறார். சோ ஒரு புதிய சிருஷ்டி என்று சொன்னால் அவனுடைய பார்வை மாற வேண்டும். A new creation possesses a different sight. புதிய சிருஷ்டியாய் வாழுகிறவர்கள் அவருடைய பார்வை சற்று மட்டுமல்ல முற்றிலும் வித்தியாசமாய் இருக்கும். He possesses a different sight. அவள் அல்லது அவன் முன்பு உலகத்திற்கு அவன் சமமாய் வாழ்ந்தது போல வாழாதபடி அவனுடைய பார்வை எல்லாம் மாற்றி அமைக்கப்படுகிறது. That is why the Bible says, Paul that your sight is renewed, restored. உன்னுடைய பார்வை புதுப்பிக்கப்பட்டு அது மறுரூபப்படுத்தப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றார்ல, once I was blind but now I can see. முன்பு நான் குருடாய் இருந்தேன், இப்பொழுதோ நான் பார்க்கிறேன். அப்படின்னா பார்வை வேற மாதிரி மாறிடுச்சு. முன்பு நான் காணாமல் போனேன், இப்பொழுது நான் கண்டடையப்பட்டிருக்கிறேன். Once I was lost, amazing grace. How sweet the sound. Once I was lost but now I am found. கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவாலே நான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. ஸோ ஒரு புதிய சிருஷ்டி என்று சொல்லும் போது இந்த முதலாவது பாகத்துல, முதலாவது பாயிண்ட்ல, முதலாவது குறிப்பில் heavenly orientation, பரலோக நோக்கு நிலை. Something has to happen to the way we see things, we perceive things, we understand things. எபேசியர் 2:5-6 பார்க்கும்போது in Ephesians chapter 2 verse 5-6 பவுல் இந்த காரியத்தை இன்னும் விவரித்து சொல்றாரு. எபேசியர் 2:5-6 ஆங்கில வேதத்திலிருந்து 5 and 6 இருக்கு. தமிழ்ல இருந்து 6-7 பார்க்கும்போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் தம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். It's a very very precious word. Even when we were dead in our trespasses, He made us alive together with Christ. By grace we have been saved and raised us up with Him. அவரோடு raised us up with Him. Not only that, raised us up with Him and seated us with Him in the heavenly places in Christ Jesus. எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம். God raised us up. மரித்து போன நம்மை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை குனிந்து தூக்கி எடுத்து, சேற்றில இருந்த நம்மை, குழியில இருந்த நாமே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் குனிந்து பணிந்து நம்மளை தூக்கி
தூக்கி மட்டும் இல்ல, God not only raised us up, he seated us somewhere. ஆண்டவர் நம்மளை தூக்கி சுமந்து உன்னதங்களிலே கிறிஸ்துவுடனே அமர செய்திருக்கிறார். ஹalleluya. Friends, have you lost your heavenly seat? இந்த பரலோக இந்த சீட்டை நீங்க இழந்து விட்டீர்களோ? இன்றைக்கு அதை மறுபடியும் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் விருப்பப்படுகிறார். If you have lost the seating that God has given you, where God has seated you, தேவன் உங்களை எங்கு உன்னதங்களிலே அமர வைத்தாரோ அந்த இடத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? என்னில் நிலைத்திருங்கள், அப்போது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் நம்மளை உயர்த்தி அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்துல கிறிஸ்துவோடு நம்மளை அமர வைத்திருக்கிறார். ஹalleluya. Do not change your position in Christ. கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய உன்னதங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க குறைச்சு வச்சிடக்கூடாது. Don't change seats. சபையில இங்க வர்றவங்க எல்லாரும் நீங்க சீட் மாத்தினாலும் பரவாயில்ல. We all have our favorite seats, right? எனக்கு தெரியும் யாரை இங்க உட்காந்துருப்பாங்க தெரியும். இன்னைக்கு யார் சேர்ச்சுக்கு வரலன்னு எனக்கு தெரிஞ்சிடும். உண்மையா சொல்றேன். அது ஏன் தெரியாது, நம்மளுக்கு அந்த ரத்தத்துல இருக்கு. நம்ம பணி அப்படி, வேலை அப்படி போல. And then roughly I know who is seated where. Okay? ஆனா ஆண்டவர் நம்மளை உன்னதங்களிலே ஒரு இடத்துல அமர வச்சிருக்கிறார். அந்த இடத்தை விட்டு நம்ம எழும்பி வேற இடத்துக்கு போயிடக்கூடாது. அந்த இடம் ஆண்டவர் நம்மளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. Look at the parliamentary seating. எல்லா பார்லிமெண்டரியனுக்கும் ஒரு சீட் இருக்கும். That's why you get a seat. You are elected, you are seated. இந்த பார்லிமெண்ட்ல உங்களுக்குன்னு ஒரு சீட்ல உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ஒரு சீட், பிரைம் மினிஸ்டர் ஒரு சீட், ஓகே, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு சீட். அதாவது அது ஒரு உன்னதமான ஒரு கிருபை, ஒரு இரக்கம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஒரு சீட் வச்சிருக்கிறார்னா நீங்க பாத்துங்களேன். அவருடைய மகிமை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய தன்மை, அவருடைய நன்மை அதெல்லாம் அவருக்கே வச்சுக்காதபடி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவருக்கு இருக்கிறத அவருக்கே வைக்காம நம்ம பக்கத்துல வந்து உட்கார வைக்கிறார். பார்த்தீங்களா? உன்னதங்களிலே ராஜரீக ஒரு நாட்காலி, ராஜரீக ஒரு கிரீடம், ராஜரீக ஒரு நிலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். That is why we must have a change of orientation. ஒரு பரலோக orientation. ஏன்னா உன்னதங்களிலே ஆண்டவர் நம்மளை அமர வச்சிருக்கிறார். அப்ப நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை, நம்முடைய ஜெபம், நம்முடைய வாஞ்சை, ஏக்கம் எல்லாம் உன்னதங்களிலே இருக்கணும். ஆமென் சொல்லுமா? கொலோசியர் 3:2 பார்க்கும்போது மறுபடியும் ஸ்ட்ரெஸ் அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணப்படுகிறது. ரிமைண்டர், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? கொலோசியர் 3:1 பார்க்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே 2வது வசனத்துல பார்க்கும்போது கொலோசியர் 3:2 பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Set your minds on things that are above, not on things that are on the earth. A reminder, things above, மேலானவை. ஹalleluya. எத்தனை பேர் தேவனுடைய ஜனமாக இருக்கிறீங்க நீங்க நம்புறீங்க? அப்ப நம்முடைய ஓரியன்டேஷன் மாற்றப்பட வேண்டும். things above, மேலானவைகள். the things not of this world. தெளிவாக வசனம் இங்க சொல்லப்படுகிறது. பாத்தீங்களா? doesn't say set your mind on things above. உன்னுடைய சிந்தையை மேலானவைகளை நாடு மட்டும் சொல்லல, இந்த உலகத்தில் உள்ளவைகளை நாடாமல் மேலானவை நாடு. In other words, we cannot have dual citizenship. Amen சொல்லுமா? இரட்டையா dual, இரண்டு, அதாவது citizenship நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அதாவது ஆவிக்குரிய ரீதியில நான் சொல்றேன். Either you are for God or you are of the world. ஒன்னு நான் தேவனுடைய பக்கத்துல இருக்கிறேன், அமர்ந்திருக்கிறேன், இல்லாட்டி நான் உலகத்துல அமர்ந்திருக்கிறேன். We cannot have both worlds. ரெண்டு உலகமும் எனக்கு வேணும், ரெண்டும் எனக்கு ஓகேன்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் இருந்தால்
தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென் சொல்லுமா? So our orientation has to change as people of God. முன்பு வாழ்ந்தது போல, முன்பு சிந்தித்தது போல, முன்பு யோசித்தது போல நம்முடைய யோசனை மாறிவிட வேண்டும். கிறிஸ்துவுக்கு பிரியமான யோசனை வர வேண்டும். அதுதான் பிலிப்பியர் 4:8 நம்ம பார்க்கிறோம். அது என்ன மேலானவைகள், என்ன மேலானவைகளை பார்ப்போம். பிலிப்பியர் 4:8 பார்க்கிறோம், கடைசியாக சகோதரரே. You know, when Paul writes the Bible, எபேசியருக்கு, கொலோசியருக்கு, மற்ற திருச்சபைகளுக்கு, தெசலோனிக்கேயருக்கு, பிலிப்பாய்க்கு உள்ள விசுவாசிகளுக்கு அவர் எழுதுறாரு. கடைசியாக அவர் சொல்றாரு பாருங்க, ஏன்னா அவருக்கு முதிர் வயது வந்து விட்டது. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Finally, brothers, whatever is true, no falsehood, whatever is true, whatever is honorable, whatever is just, whatever is pure, whatever is lovely, whatever is commendable, if there is any excellence, if there is anything worthy of praise, think about these things. Orientation மாறுது பாத்தீங்களா? ஹல்லேலூயா சொல்லுமா? ஓரியன்டேஷன் மாறுது. ஏன் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு இந்த ஹெவன்லி ஓரியன்டேஷன் பத்தி சொல்றாருன்னா, we can easily lose our orientation. ஈஸியா நம்முடைய ஓரியன்டேஷனை நம்ம லூஸ் பண்ணிடலாம், மிஸ் பண்ணிடலாம். எத்தனை பேர் வந்து ட்ரெயின் எடுத்து நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய ஸ்டேஷன் ஸ்டாப் பண்ணாம போயிருக்கீங்க? எத்தனை பேர் பஸ் எடுத்து நீங்க வந்து நிறுத்த வேண்டிய அந்த ஸ்டாப்ல நிறுத்தாம கண்டினியூ பண்ணிருக்கீங்க? வாய்? நிறைய சிந்தனை, நிறைய யோசனை. அப்படின்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டாரு கொஸ்தாம்பலி, திருப்பி எடுத்து வா. ஐயோ போனேன்னு சவுத் கொரியாக்கு, நான் நினைச்சேன் சிங்கப்பூர் மாரி இருக்கோன்னு. அதாவது ஒரு ஸ்டாப்பை விட்டுட்டா just the other platform lah, just take the other platform, you go back to the route that you came. ஆனா அப்படி இல்லை. அங்க ட்ரெயின் நீங்க ஸ்டாப்பை விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். the whole network is different. நீங்க விட்டுட்டீங்க, இறங்கி வேற இடத்துல போய் தேடி, அது வேற மொழிலாம் வேற மாதிரி இருக்கும். பாப்பாவுக்கு ஆப்பெல்லாம் பயன்படுத்திட்டு கேட்டுக்கிட்டு விசாரித்து, I really got lost my orientation. Friends, as human beings, we can lose our orientation. நம்ம பரலோக அந்த what is the Tamil word I used? பரலோக நோக்கு நிலை orientation-ஐ நம்ம இழப்பதற்கு ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது. அதனால தான் we need to keep setting. அதனால தான் திரும்ப செட் பண்ணோம், திரும்ப ரீசெட் பண்ணோம். நம்முடைய ஓரியன்டேஷன் மறுபடியும் ரீகேலிப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒர்க் ஸ்பேஸில் வேலை செய்கிறவங்க, ஒர்க் ஷாப்பில் வேலை செய்கிறவங்க, இந்த கேலிப்ரேஷன் டூல்ஸ்லாம் இருக்கும். இந்த கேலிப்ரேஷன் டூல்ஸ் நான் எதுக்குன்னா, ஒரு நட்டை டைட்டன் பண்ணும்போது சும்மா கண்ட மாதிரி டைட்டன் பண்ண முடியாது. அது டைட்டன் பண்ணி அது தகுந்த அந்த டாப், அந்த தகுந்த அந்த பெல்லனில் அவங்க டைட்டன், அந்த கேலிப்ரேஷன். ஸோ அந்த கேலிப்ரேஷன் இஸ் நெசசரி. அந்த டூலை கேலிப்ரேட் பண்ணோம், அவங்க அதை டைட்டன் பண்ண வேண்டியதை சரியாக டைட்டன் பண்ணோம். இல்லைன்னா அது லூஸ், அது வாகனம் போகும்போது, விமானம் போகும்போது அந்த நட்டு லூஸ் ஆயிடுச்சுன்னா போச்சு, லூஸ் ஓரியன்டேஷன். இப்போ பாருங்க, உலகத்தின் காரியத்திற்கே ஓரியன்டேஷன் எவ்வளோ முக்கியமாக இருக்கு, கேலிப்ரேஷன் எவ்வளோ முக்கியமாக இருக்கு. அப்போ கிறிஸ்தவர்கள் நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. You look at a Word document, when you open a Word document, what do you look for, right? A4, A3, C5, no specification. What is another thing you look for? Portrait or landscape? What is the orientation you desire? இங்க உள்ள நாற்காலியை பாருங்களேன், சொல்ல தேவை. இந்த சர்வீஸ் முடிஞ்சு, எஸ்பெஷலி டுடே ஃபோட்டோ டேக்கிங், இந்த சர்வீஸ் முடிஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க. ஆனா நான் வந்து இந்த இடத்த பார்க்கும்போது நாற்காலி எல்லாம் அங்கங்க யூனோ இட்ஸ் நாட் அ பியூ, இட்ஸ் சேர்ஸா இருக்கிறதுனால அந்த ஓரியன்டேஷன் போயிடும். எவ்ரி வீக் ஐ கம் ஹியர். நாற்காலி அரேஞ்ச் பண்றது மட்டும் இல்லை, நாற்காலி அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். நாற்காலியை சரியா போட்டுட்டு, அதுவும் எனக்கு ஒரு ஜெபம். மாற்றம் வேணும்ல, யூ ஹேவ் டு புட் இட் ப்ராப்பர்லி. காடி சர்வீசிங் கொண்டு போடுறவங்களுக்கு தெரியும், நம்மளுடைய வாகனத்தினுடைய அந்த டயர்ஸ், யூனோ what do you do with the tires? You rotate the tires. ரொட்டேஷன் சொல்லுவாங்க, லெஃப்ட் ரைட்டு டைகனல் ரொட்டேட் பண்ணும், அப்பதான் அந்த பேலன்ஸ் பண்றது. அதனால நமக்கு வந்து பரலோக
நோக்கு நிலை அவசியம். heavenly orientation. We must always have a life or a focus. கூர்மையா இருக்கணும். நான் தேவனுடைய ஜனமா இருக்கேன். நம்ம தேவனுடைய ஜனம். I'm God's child. I cannot think as the world thinks. என்னுடைய சிந்தை, என்னுடைய நோக்கம், என்னுடைய பார்வை, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ஜபம் எல்லாம் அவர். ஹல்லேலூயா. அப்படி வாழ்ந்து பார்த்தோம்னா கர்த்தர் நம்மளை இன்னுமாக சேர வேண்டிய இடத்துக்கு ஆண்டவர் போய் சேர்த்து வைப்பார். சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். மன அமைதி, நிம்மதி, நீடிய ஆயுசு கர்த்தர் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். heavenly orientation. As God's people we need heavenly orientation. இரண்டாவது பார்க்கும்போது earthly death. இந்த லோகத்தின் மரணம். கொலோசியர் 3:3 நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஞானஸ்நான ஆராதனை பார்க்கும்போது உண்மையாக ஒரு அடக்க ஆராதனை. அதனால ஞானஸ்நானம் எடுக்கணும் வாஞ்சி உள்ளவர்கள் உங்க தீர்மானத்தை புஸ்தான் பண்ணிடுறீங்க. என்ன அடக்க ஆராதனைனா, நீங்க யூ டை டு யுவர் செல்ஃப். நீங்க உங்களுடைய பாவத்திற்கு மறிக்க, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு மறிக்க நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க. That is the day of your death. You die. கிறிஸ்து உங்களில் பிழைக்கும்படி நீங்க மறிக்க தீர்மானம் பண்றீங்க. பிழைக்கிறது முன்பதாக மறிக்க வேண்டும், சாகடிக்க வேண்டும். அதனால dead to sin and alive to Christ. பாவத்திற்கு மரித்து கிறிஸ்துவோடு பிழைத்து இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த லோகத்துக்கு நாம் மரித்து போக வேண்டும். ஆமென் சொல்லுமா. இந்த மாம்சத்துக்கு நம்ம மரித்து போக வேண்டும். அப்போ அவர் கொடுக்கிற அந்த மகிமை நம்ம இடத்துல வந்து சேரும். There is a glory attached to living with Christ and for Christ. கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுக்காக வாழும்போது அதுல ஒரு மகிமை இருக்கிறது. ஆமென் சொல்லுமா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதனுடைய மகிமை இருக்கிறது. அது ஒரு வித்தியாசமான ஒரு மகிமை, அது ஒரு மேன்மையான ஒரு மகிமை. இந்த உலகம் அது பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த மகிமை யாருக்கு திரும்ப வந்து சேரும்? கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் இந்த மகிமை வந்து சேரும். இந்த உலகத்திலே நம்ம அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மகிமை ஒரு கனமான ஒரு மகிமை. கர்த்தர் நமக்கு இந்த மகிமையை கொடுக்கிறார். ஆகவே இந்த உலகத்திற்கு நம்ம மரித்து போய்விட்டோம், இந்த பாவத்திற்கும் இந்த மாம்சத்துக்கும் நம்ம மரித்து போய்விட்டோம் என்று பவுல் சொல்லுகிறாரு. Paul says that you have died, for you have died and your life is hidden with Christ. கிறிஸ்து இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு ஜீவன் இருக்கிறது, சுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, திடமனது இருக்கிறது, ஊக்கம் இருக்கிறது, தரிசனம். கிறிஸ்துவோடு அங்க in Christ is hidden your life. அப்ப நீங்க அவரை தேடணும். இந்த உலகத்தை விட்டு அவரை தேடணும். அவரை தேடும்போது வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளமா இருக்கிறது. So Paul சொல்றாரு, for you have died, your life is hidden in Christ, now you live with Christ, you receive that glory. சொல்லி அதோட முடிக்கல. அவர் என்ன சொல்றாரு? Put to death, verse 5, Colossians 3 verse 5. And it's a long, ஒரு verse 5 to 10 பாத்தீங்கன்னா it's quite long. ஒரு 5 வசனத்துல நிறைய விஷயத்தை பவுல் சொல்றாரு. பவுல் வந்து ஒரு லேசானவர் வந்து நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் சபையை துன்பப்படுத்தினவர், சபைக்கு விரோதமாக மற்றவர்களையும் அவர் கூட்டமாக அழைத்து சபையை துன்பப்படுத்த வேண்டும், இயேசு மேல விசுவாசம் வைக்கிறவர்களை அழிக்க வேண்டும் என்ற அந்த உலகத்தின் சிந்தை கொண்டவனாக இருந்தான். He was Saul and his mind was earthly. ஆனா ஆண்டவர் அவரை தொட்ட உடனே அவனுடைய சிந்தை எல்லாம் பரலோக சிந்தையா மாறிடுச்சு. Orientation அப்படியே மாறிடுச்சு. A total twist. Hallelujah. Is it possible our life God can bring a total change? Totally different. முடியுமா? Yes, முடியும். கர்த்தர் செய்வார். அதே வண்ணமாக நாமும் ஒத்துழைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தர் செய்வார், நாமும் ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தமாக்குதல், sanctification. கர்த்தர் செய்வார், கர்த்தர் தொடுவார், கர்த்தர் மனம் திரும்புவதற்கு அழைப்பார், ஒரு வெளிச்சத்தை அனுப்புவார், ஒரு சம்பவத்தை அனுப்புவார், ஒரு கஷ்டத்தை அனுப்புவார். எதற்கு? நம்ம மனம் திருந்தி அவருடைய சமூகத்தில் வருவதற்கு. பவுல் என்ன செஞ்சார்? அதுதான் செஞ்சார். கர்த்தர் வாய்ப்புகளை கொடுப்பார், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவார். அதை சந்தர்ப்பங்களை வாய்ப்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது
நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தான் பவுல் சொல்றாரு, இதெல்லாம் அனுபவித்த பவுல் சொல்றாரு, put to death therefore what is earthly in you. இந்த உலகம் நமக்குள் இருக்கிறதா? உனக்குள் இருக்குப்பா. உனக்குள் இருக்கக்கூடிய அந்த உலகம் வெளியே பார்க்காத, மற்றவர்களை பார்க்காத, உன்னை சுற்றிலும் இருக்கிறதை பார்க்காத, ஆனா உனக்குள் இருக்கிறதை நீ கவனித்துக்கொள். உனக்குள் இருக்கிற அந்த தீமையை, அந்த கேடை, அந்த பாவத்தை, அந்த அக்கிரமத்தை நீ என்ன செய்ய வேண்டும்னா நீர் அழித்து விட வேண்டும். வேதம் சொல்கிறது put to death. And there's a lot to read. 5 verse 5 to 10. I don't want to read it now, but I want us to just take it and read it yourself. நீங்களே அதை வாசித்து பாருங்க. இவ்வளோ ஒரு பட்டியல். So put to deathனா துண்டித்து விடு, துண்டித்து விடு. எதெல்லாம் ஆண்டவர் துண்டித்து விட சொல்றாரோ அதெல்லாம் நம்ம துண்டித்து விட வேண்டும். Friends, have a scissors in your life. கத்திரிக்கோல் நம்ம வாழ்க்கையில நல்லது, மனுஷனை வெட்டுறதுக்கு இல்ல. உனக்குள் இருக்கக்கூடிய உலகத்தை நீ வெட்டி விட வேண்டும். எப்படியோ அந்த குழந்தை தாயின் கர்ப்பத்துல குழந்தைக்கு அந்த அந்த தொப்புள் கொடி இருக்குல்ல, umbilical cord, அதுதான் உறவு, அதுதான் உணவு, அதுதான் ஐக்கியம், அதுதான் அந்த இமோஷனல், இது எல்லாம் கனெக்ஷன் இருக்கு. சில நேரத்துல நம்மளுக்குள் இருக்கக்கூடிய உலகம் தொப்புள் கொடி போல பல ஆண்டுகளாக அங்கே இருக்கு. ஏன் அந்த தொப்புள் கொடி எடுக்க வேண்டும்? அது ஆபத்து. அந்த தொப்புள் கொடிய மருத்துவர் என்ன செய்யறாரு? வெட்டி அதை எடுத்துடணும். அங்கேயே இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஹீலிங் ப்ரோசஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். பல நேரங்களில நமக்குள் இருக்கிற உலகத்தை நம்ம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறதுனால தேவ ஜனமாக வாழாமல் கிறிஸ்துவுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். What is the thing that is still within you? And this is so challenging because it goes against our intellect, our will, our ego, our pride. ஆனா பவுல் அதை எடுத்து சொல்றார். He has to say it. Put to death. நான் எதை நீ வெட்டணும்னா கர்த்தர் உனக்காக வெட்ட மாட்டாரு. ஆமென் சொல்லுமா? அவர் உங்களை உன்னதங்களிலே வச்சிட்டாரு, மேல வச்சிட்டாரு. இப்ப உன் பொறுப்பு என்னன்னா, எதை நீ அழிக்க வேண்டுமா அது உன் கையில தான் இருக்கு. God will not override your decision. Do not let it dangle and mingle around in your soul and your spirit. நம்முடைய ஆத்மா ஆவியை கொலை செய்கிற, தூஷணம் பண்ணுகிற, பொல்லாத இந்த விஷயத்தை கொண்டு வருகிற அந்த உலகம் நமக்குள் இருக்கு. பார்த்தீங்களா? அந்த வசனம் 5-10 அங்க இருக்கிறது. அதை நம்ம துண்டித்து விட வேண்டும். துண்டித்து விட்டோம் என்றால் எது மரித்து போனதோ அதை நம்ம வீட்டுல வச்சுக்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுமா? மரித்து போனதை வீட்டுல வச்சுக்க மாட்டோம். மரித்து போனதுக்கும் நமக்கு சம்மந்தம் வைக்க மாட்டோம். மரித்து போய்விட்டுதா அதை உதறி தள்ளு, புதைத்து விடு, எரித்து விடு. Don't leave the things of the world inside of us lingering and mingling around. It will damage. அழித்து விடும், கொலை செய்து விடும், பிரித்து விடும், கலக்கி விடும், பொல்லாதது. It is interesting as I was meditating this. இதை நான் தியானிக்கும் போது it's interesting when the Bible, சில நேரத்துல வேதம் சில காரியத்தை ஒரு முறை சொல்லும். வேதம் கர்த்தர் ஒரு முறை, சில நேரத்துல இருமுறை. சில நேரத்துல வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் திடீர்னு வரும். Suddenly there's a list, and that list is Colossians 3 verse 5 to 10. ஒரு பட்டியல். அந்த பட்டியல் மிக குறிப்பான விஷயங்கள் அங்க இருக்கின்றன. அப்ப ஆண்டவர் என்ன விருப்பப்படுகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் ஜெனரல், நெகோஷியபிள், சில விஷயங்கள் நான் நெகோஷியபிள். சில விஷயங்கள் ஆண்டவர் பரவாயில்லப்பா, நீ ஓகேல, நான் புரியுதுப்பா, உனக்கு சாக்லேட் உனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு புரியுதுப்பா, பரவாயில்ல, நீ சாப்பிட்டுட்டு போ, கொஞ்சம் குறைச்சிக்க. மற்ற விஷயங்களில ஆண்டவர் ஆணித்தரமான விஷயம், ஆணித்தரமாக you have to put to death. You don't play with it, you don't meddle with it. அதனால சில விஷயங்கள் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக, பவுல் இங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, and you have to neutralize its power. அதனுடைய வல்லமை உங்க மேல வராதபடி, உங்களை ஆட்கொள்ளாதபடி அதே சீசர்ஸ், கத்திரிக்கோல், துண்டித்து விட வேண்டும், எரித்து விட வேண்டும், புதைத்து விட வேண்டும். காரணம் என்ன? You have a new orientation. ஆமென் சொல்லுவோமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு புதிய நோக்கம் வந்ததுனால, ஐயோ இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய ஆவிக்கு இது சரி வராத. I cannot associate with the habits and lifestyle that I used to have.
இல்லை என்னுடைய முன்னோர்கள் அப்படி இருந்தாங்க பாஸ்டர், அதனால தான் எனக்கு இந்த பழக்கம். சரி, ஜீன்ஸை நீங்க பிளேம் பண்றீங்களா, ஜெனரேஷன் பிளேம் பண்றீங்களா, whatever you want to blame, at the end of the day ஒரு மனுஷன் தேவனிடத்துல தன்னுடைய செயலுக்காக அவன் தான் கணக்கு கொடுக்க வேண்டும். உன்னுடைய முன்பிதாவை நீங்க குறை சொல்ல முடியாது, உன் வீட்டில் இருக்கிறவங்களுடைய குறை சொல்ல முடியாது, சபையை குறை சொல்ல முடியாது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய தீர்மானங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு நீங்களும் நானும் தனியாக தான் ஆண்டவர் முன்பதாக கணக்கு கொடுக்கணும் ஒழிய மற்றவர்கள் வந்து உங்களுக்காக கணக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் எதை வெட்டி விட வேண்டுமோ, எதை துண்டிக்கப்பட வேண்டுமோ அதை துண்டிக்கப்பட கர்த்தர் அழைக்கிறார். அதுதான் முக்கியம். And look at the verse 5 to verse 10 பார்க்கும்போது கொலோசியர் 3:5-10 பாருங்க. தெளிவாக ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அழித்து இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினைக்கு நம்ம இடம் கொள்ளாதபடி இருக்க பவுல் எச்சரிக்கிறார். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். சரி, முன்பு நீங்க அப்படி செஞ்சீங்க. அறியாமையின் காலம், புரிந்து கொள்ளாத காலம். ஆனா இப்ப புரிஞ்சிருச்சுல. முன்பு இது தெரியல. புதிய விசுவாசி, புதிய வாழ்க்கை முறை, புதுசா வந்திருக்கிறேன். ஆனா முன்பு சரி விட்டுடலாம். வசனம் 8 பாருங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். Hallelujah. Solomon, I know it's so much to digest, but it is important for us to digest this. I tell you why. It is very important. When God lists down certain things in His scriptures, He wants us to identify one by one. Don't take it in a group. ஒன்னு ஆண்டவரே இந்த விஷயத்துல yes Lord, thank you for giving me the victory. ஆண்டவரே இந்த விஷயத்துல yes, I'm still struggling Lord, give me the strength. சொல்லணும். 5 விஷயத்துல 5 நம்ம மேற்கொள்ளாட்டியும் 5ல ஒன்னாச்சும் நம்ம மேற்கொள்ளணும்ல. ஒன்னாக உலகத்திற்கு நம்ம மரிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு நம்ம பிழைக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோம். ஃபாதர் பர்க்மன் சொன்னதை நான் மறுபடியும் சொல்றேன். எனக்கு அவர் சொன்னாரு, ஃபாதர் நீங்க எத்தனை வருஷம் ஊழியத்தில் இருக்கீங்கன்னு அவரை பார்த்து நான் சொன்னேன், பக்கத்தில் உட்காந்து சொன்னேன். ஏதோ ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கும் மனைவிக்கும் கிடைச்சிருச்சு. அவங்க வந்து சிங்கப்பூர்ல ஒரு கூட்டத்தை நடத்திட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு போறாரு. இப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவர் பக்கத்துல ஏர்போர்ட்ல அந்த நாக்காலில் உட்காந்துட்டு இருந்தார். அவர் பக்கத்துல போய் உட்காந்து ஃபாதர் இத்தனை வருஷமா ஊழியத்துல இருக்கிறீங்களே, எனக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்கன்னு கேட்டேன். அவர் என்னை பார்த்து அவர் ட்ரேட்மார்க் ட்ரெடிஷ்னல் லிமிடெட் எடிஷன் ஸ்மைல் கொடுத்து சாகணும்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? சாகணும்பா. கோதுமை மணி தரையில செத்தாதான், செத்ததையாகி மிகுந்த கனி கொடுக்க முடியாது. அது இன்னொரு வசனம், அழகான வசனம். The kernel of wheat has to fall and die. அது சாகலன்னா அது மிகுந்த கனி கொடுக்க முடியாது. இந்த உலோகத்துக்கு நம்ம மறிக்கணுங்க, இந்த மாம்சத்துக்கு மறிக்கணும், இந்த பாவத்திற்கு மறிக்கணும், இந்த பொல்லாத பிசாசனோட தந்திரங்களுக்கு நம்ம மறிக்கணும். ஏன்னா நம்முடைய பார்வையே இயேசு மேல, பரலோக பார்வை. 3வது பார்க்கும்போது பரிசுத்த ஜீவியம். Firstly, I talked about heavenly orientation and then earthly death. 3வது பார்க்கும்போது பரிசுத்த ஜீவியம், put on holy living. கொலோசியர் 3:11-12 பார்க்கும்போது அதிலே கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தார் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். என்ன இது காண்பிக்கிறதுனா, கிரேக்கே இல்லை, கிரேக் உள்ளவர்கள் இல்லை, யூதர்கள் இல்லை,
ஆண் இல்லை, பெண் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் இல்லை. அப்படின்னா நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? ஒருவங்கிட்ட கேட்டாங்கன்னா நீ என்ன ஜாதின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் ஒரு பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா சொல்லுவோமா? ஐ டீச் யூ நவ் வாட் டு சே. ஏன்னா நம்மெல்லாம் இந்தியர்கள்ல. நீ என்ன ஜாதின்னு கேட்கும்போது நான் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜாதி. நான் மட்டும் இல்லை, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, நம்ம ஒரே ஜாதி, இயேசு கிறிஸ்துவனுடைய ஜாதி. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய எஜமானன், நம்முடைய தலை, நம்முடைய 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 நம்மை நடத்துகிறவர். we all are different. நம்ம எல்லாம் வித்தியாசமானவர்கள். எத்தனை பேர் சிங்கப்பூரியன்ஸ் இங்க இருக்கிறீங்க? ஒரு மாஜுலா சொல்லுங்களேன். சிங்கப்பூரா? மாஜுலா? மாஜுலா என்ன சொல்ல மாட்டீங்க? உங்களில் ஒருவனாக தானே நான் சொல்றேன். ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? தனியா விட்டுட்டீங்க. திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பீச் வெரி இருக்குது. Very hard to be a pastor. Okay, I'll try one more time. Singapore is one and only time. Okay? என்ன இது? என்ன கை விட்டீங்க? ஒரே வாட்டி தான் நான் மாஜுலா சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும்? ஓகே, I like it. 1 2 3 மாஜுலா. ஓகே, போதும். We are born and raised here. சிங்கப்பூர்ல நீங்க மைலோ ஆர்டர் பண்ணீங்கன்னா can I have a ice Milo? ஐஸ் மைலோ வந்து சேரும். அக்ராஸ் த காஸ்வே சத்து ஐஸ் மைலோ சொன்னீங்கன்னா அப்போ தூ. ஏன்னா அங்க இந்த ஐஸ் மைலோ சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க மில்லோ ஐஸ். உண்மையா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மில்லோ ஐஸ். இங்க இருந்து ஸ்கூல் பஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? பஸ் ஸ்கூலா? டிஃப்ரெண்ட். சென்னைக்கு நான் முதல் முறை போகும்போது அப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்தர், நான் கேட்ட பாஸ்தர் உங்க வீடு எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் இருக்கியா? எவ்வளவு தூரம் ஐயா? இல்ல 2 மணி நேரம் எடுக்கும். 2 மணி நேரம். தமிழ்நாடு, சென்னையே ஒரு நாடா இருக்கு. அந்த ஜியோகிராபிக்கல் ஸ்பேஸ், ஏரியா ஸ்பேஸ் இஸ் சோ பிக்னால இட்ஸ் டிஃப்ரெண்ட். அப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அந்த ஓட்டுநர், அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாம். சரி, நம்ம சிங்கப்பூர் இல்ல, மசோ நியூ பிளேஸ், ஃபர்ஸ்ட் டைம் மாரி. ஸோ அவங்க சொன்னாங்க அந்த ரோடு எடுப்பா, இந்த பைபாஸ் ரோடு எடுப்பா. பைபாஸா? பைபாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு இருதய சிகிச்சை, பைபாஸ் ஹார்ட் சர்ஜரி. பைபாஸா? இது நம்ம பிரதர்ஸ்ல நான் சொல்லி இப்போ ரீசென்ட்லி நம்ம ஜோக் பண்ண நான் சொன்னேன். அப்ப சொல்லுங்க அந்த பேக் சைடா போவாங்க பாரு. பேக் சைடா? நம்மளுக்கு என்ன பேக் சைடா? இஸ் சம்திங் டிஃபரெண்ட், ரைட்? பேக் சைடுனா பின்பகுதியாக அந்த சாலையில போய் இப்படி வந்து பேக் சைட்ல வந்தா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு. we are different. டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஒரே தமிழர்கள் இருந்தாலும் கல்ச்சர் டிஃப்ரெண்ட், தேசம் டிஃப்ரெண்ட், ஸ்டைல் டிஃப்ரெண்டாக இருக்கும். சில ஆசைகள், விருப்பங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ஜாதியா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? I will not say that we have everything in common. I should not say that. No, we do not have everything in common. சில விஷயங்கள் இருந்து நமது சமமா இருக்கும், மற்றவங்களிருந்து கொஞ்சம் we learn from each other. பட் எது நம்மளை இணைக்கிறதுனா, யார் நம்மளை இணைத்தார்? ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. யார் நம்மளை இணைத்தார்? Across national boundaries, across cultures, language, கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார். அதனால்தான் பரிசுத்த ஜீவியம் ரொம்ப முக்கியம். ஒரே பரிசுத்த ஜனமாக, கூட்டமாக, ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நம்மளை இணைத்திருக்கிறார். கடைசி வசனம் கொலோசியர் 3:12 நம்ம பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. In Singapore 1 in 5 are foreigners. And அரசாங்கம் வந்து integration is a major effort. I think we all know that. ரொம்ப பெரிய ஒரு effort. And look at Singapore. It's a land of immigrants. Right? Land of immigrants.
ஓகே, என்னுடைய தகப்பனாரும் நோ நீட் டு சே எங்கேருந்து வந்தாங்க, ரைட் ஃப்ரம் சவுத் இந்தியா, திருநெல்வேலி, தோனாவூர், கிறிஸ்டினோஸ். அவங்களாம் ஏன்னா மலாயா ஒன் நேஷன், அங்கேருந்து மலையாலேருந்து சிங்கப்பூர் குடியேற்றி வந்து அவங்க புதிய துவக்கம் வாழ்க்கையில். And so we have an integrated society and we cannot deny this. பள்ளிக்கூடங்களில் போகும்போது கூட we don't just have our local பூமி புத்ராஸ் சொல்லக்கூடிய இங்கிருந்து பிறந்து வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சிலரை மற்ற தேசத்திலிருந்து தெரிந்து கொண்டு நம்ம மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் ஜனங்களை பிரித்தெடுத்தார். அந்நியரா வாழக்கூடியது எவ்வளோ வித்தியாசமா இருக்கும், எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அவங்க தேவ ஜனங்களுக்கு தெரியும். ஸோ நேஷன் பில்டிங், ஐ டாக் அபவுட் திஸ் பிகாஸ் டுடே இஸ் SG16, இதெல்லாம் நான் பேசுகிறேன். நேஷன் பில்டிங் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், ரைட்? அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. அண்ட் எப்படி அந்த பொறுப்பில் நம்ம தேறினவர்களாக இந்த சபையில் உங்கள் வாழ்க்கையில் எங்கே போனாலும் நீங்கள் ஒரு தேவ ஜனமாக இருக்கிறீங்க நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா எல்லார்ட்டையும் பழகலாம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லார்ட்டையும் பழகலாம். இயேசு யார்கிட்ட பழகினாரு? யூதர்கள் மத்தியிலும் பழகினாரு. எங்கே போய் ரீச் பண்ணாரு? பாவம் செய்த அந்த பாவியோடு இருந்தாரு. சீமோன் பேதுருடைய மாமியாரோடு வீட்டில் இருந்தாரு. திரளான கூட்டத்தாரோடு இருந்தார். கிரேக்கியர் மத்தியில் இருந்தாரு. புறஜாதிகள் மத்தியில் இருந்தார். எல்லாருக்கும் அவரு. பவுல் என்ன சொல்ற? எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நேஷன் பில்டிங் இஸ் a God's people role. Now I say this, I am a proud Singaporean. Nobody can stand with me and challenge that. இந்த தேசம் இருக்கிறதே ஒரு அற்புதம். At the same time இந்த தேசம் ஆண்டவருக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அவருக்கு சொந்தமா இருக்கிறதுனால ஒரு உப்பாக ஒரு ஒளியாக இருக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். And look at this flag very shortly because time is up. இந்த flag நீங்க பார்த்தீங்கன்னா 5 நட்சத்திரங்கள் இருக்கின்றனால அது என்ன காண்பிக்கிறது? டெமோக்ரஸி, ஜஸ்டிஸ், பீஸ், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி. 1959 ஆண்டில் இந்த flag அறிமுகமாகி தேசிய அதாவது கொண்டாட்டத்தில் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் Young Dipatuan, head of state in Czech, Yusuf bin Ishak, அவர் தான் முதலாவது பிரசிடென்ட். அங்கே தான் சிட்டி ஹால் ஸ்டெப்ஸில் இந்த ஃப்ளாக் அது அறிமுகப்பட்டது. அண்ட் திஸ் ஃப்ளாக் இஸ் வெரி ப்ரெஷஸ் ஃப்ரெண்ட். வெள்ளை காண்பிக்கிறது. வாட் டஸ் இட் ஷோ? இட் ஷோஸ் பியூரிட்டி அண்ட் வர்ச்சியூ. நல்லா இருக்குல்ல? சிம்பலைசஸ் எவர்லாஸ்டிங். நான் இந்த நோட்ஸில் தான் படிக்கிறேன். White symbolizes pervading and everlasting purity and value. Wow. Hallelujah. Purity, தூய்மை. And the crescent moon symbolizes, represents a young nation. ஒரு சின்ன ஒரு தேசம். ஆமென். Hallelujah. ஆண்டவர் நம்மளை இந்த தேசத்தில் இந்த இடத்துல SG60 நம்மளை பிழைக்க வைத்திருக்கிறார். I remember 10 years ago SG50 10 years ago SG50 August 9 was a Sunday. I remember that because I preached. நான் இங்கே பிரசங்கம் பண்ணேன். Righteousness exalts a nation. என்னுடைய வழக்கம் போல என்னுடைய ஃபோனில் எப்பவும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன் எல்லாரும் கேட்கறதுக்கு செய்தியை. Righteousness exalts a nation. நீதி தேசத்தை உயர்த்தும். இந்த நாள் 10 வருஷத்துக்கு பிறகு இங்கே பிரசங்கம் பண்ண கர்த்தர் நமக்கு கொடுக்குற செய்தி என்ன தெரியுமா? God's chosen people. ஆண்டவர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். It's very, very humbling for me. I hope you will be humble that God has given us even a nation. Look at situation, Palestinian situation நீங்க பாருங்க. அதாவது ஒரு நேஷன் உரிமை கொள்ளக்கூடாத சில வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் கூட இருக்கிறாங்க. ஆனா நமக்கும் ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நேஷன்ஹுட், பொலிட்டிக்கல் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. நான் யாரு? நான் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறேன். I'm God's chosen people. அப்ப நான் அப்படி வாழும்போது என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நான் பேசுறவங்கலாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்படும். Amen.
ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எத்தனை பேர் சிங்கப்பூருக்காக ஜெபிக்க ஆசைப்படுறீங்க? சிங்கப்பூருக்காக ஜெபிக்க ஆசைப்படுறீங்க? சிங்கப்பூருக்காக நன்றி செலுத்த எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? என்னோடு கூட நீங்க ஜெபிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். I'm going to pray. I want to ask you that you will also pray for Singapore. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சிங்கப்பூர் தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இந்த தேசத்துக்காக நன்றி 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 அப்பா. 60 ஆண்டுகள் உம்முடைய உண்மைத்துவத்துக்காக நாங்க நன்றி 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 என்று நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரை. இதுவரைக்கும் நீங்க நடத்தியிருக்கீங்க. சின்ன ஒரு தேசமாய் இருந்தாலும் ஆண்டவரே, எவ்வளோ உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, அந்த சுதந்திரம் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா லார்ட். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இருக்கக்கூடிய நாங்கள் நன்றி செலுத்தி கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. லார்ட், உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய கிருபையினால நாங்கள் சிட்டிசனாக இருந்தாலும், பெர்மனன்ட் ரெசிடென்டா இருந்தாலும், லார்ட் இங்க வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், நாங்கள் பரிசுத்த ஜாதியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாக நாங்கள் கூடி வந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்துல, எங்களுடைய வாழ்க்கையில, இந்த கட்டத்துல, இந்த இடத்துல எங்களை நிறுத்தினதுக்காக நாங்கள் நன்றி நன்றி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசத்தினுடைய நன்மை நாங்கள் காண வேண்டுமே ஆண்டவரே. தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை, முன்னேற்றத்தை நாங்கள் காண வேண்டுமே அப்பா. இந்த தேசம் தொடர்ந்து செழிப்பாய் இருக்க வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரதம மந்திரி ஆண்டவரே லாரன்ஸ் வாங்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனை நீங்க நிரப்ப வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விசுவாசி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையிலே ஆண்டவரே அசையாதபடி தேசத்தை நீதியில நடத்துறதுக்கான அந்த ஊக்கத்தையும் தைரியத்தையும் நீங்க தர வேண்டும். அவரோடு பணி செய்கிற அனைத்து கேபினட் மினிஸ்டர்ஸை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேங்க்யூ லார்ட். எவ்வளோ ஆண்டவரே, எவ்வளோ பொறுப்புகள் அவங்க தோள்பட்டையில இருக்கிறது ஆண்டவரே. ஒருவேளை நம்மளால அதை எல்லாமே பார்க்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய பொறுப்பு அவர்களுக்காக ஜெபிக்க, ஒவ்வொரு மேலும் அவங்களுடைய குடும்பத்தார் மேலும் உடைய விசேஷமான ஞானத்தினால, பாதுகாப்புனால நீங்க நிரப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்காக நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். அவங்க ஏறெடுக்கிற அந்த டிபேட், அவங்க ஏறெடுக்கிற அந்த டிசிஷன்ஸ் லார்ட், அவங்க செய்யக்கூடிய அந்த பில் லார்ட் அந்த லாஸ்லாம் இனெக்ட் பண்றாங்கப்பா. எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு எல்லாருக்கும் ஆண்டவரே. அந்த பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் நீங்க தாங்க ஆண்டவரே. லார்ட், டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் எங்க தேசத்துல இருந்தாலும் லார்ட், கடைசியில லார்ட் we are one people லார்ட். அதை நம் மனதிலே கொண்டு ஆண்டவர் சண்டை சச்சரவு ஆண்டவரை போராமை போட்டி வராதபடி, இனத்தார் மத்தியில ஆண்டவர் மதத்தார் மத்தியில சண்டை சச்சரவு வராதபடி இந்த தேசத்தை நீங்க காத்து கொண்டதுக்காக Lord, we don't take it lightly, Lord. When we see the news, Lord, we see the nations at war, Lord. But in the Singapore தேசம் ஒரு சின்ன தேசமாய் இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு அந்த போரின் சத்தமே இல்லையே. ஓ ஆண்டவரே, அந்த சச்சரவு இல்லையே. அங்கிங்க கொஞ்சம் குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவர் நிறைய நன்றி செலுத்த முடியுது. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. இது உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே, இது உம்முடைய ஆசீர்வாதம் லார்ட். எங்களுடைய தேசம் ஒரு ப்ராஸ்பரஸ் நேஷனா இருக்கிறதுக்காக நன்றி. எக்கனாமிக் ஆண்டவரே growthக்காக நன்றி. ஜிடிபி ஓட growthக்காக நன்றி. டூரிசம் ஓட growthக்காக நன்றி லார்ட். எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நன்றி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்காக நன்றி செலுத்துகிறோம். போக்குவரத்து வசதிகளுக்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளோ காரியங்கள் இந்த தேசத்துல நீங்க கொடுத்ததுக்காக நன்றி லார்ட். எங்களுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் இல்லாமல் இருந்தாலும் பக்கத்து தேசத்திலிருந்து எங்களுக்கு தண்ணீர் வரத்தக்கதாக, அவங்களுக்கு இருந்து நாங்கள் ஆதரவு கிடைக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். எங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்வாயரன்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி மினிஸ்ட்ரி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லா ஊழியங்கள் மேல உங்களுடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே. Hallelujah, ஆண்டவரே. Lord, as we celebrate SG60, we have a grateful hearts, Lord. நன்றி செலுத்துகிறோம். எங்க மத்தியில இந்த தேசத்துல வந்து, வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க வேலை செய்கிற அனைத்து ஊழியர்களுக்காக, வேலை செய்கிறவர்களுக்காக, படிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் Lord. Whether local or foreigners, we are all under the blood, Lord. எங்க எல்லாருக்கும் ஒரு காமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்று
நான் இந்த தேசத்துல பிறக்கல, ஆனாலும் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு என்று ஒரு மனப்பான்மை வர வேண்டும் ஆண்டவரே. அப்படி இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அது தொடர்ந்து வளர வேண்டும் ஆண்டவரே. லோக்கல்ஸ்க்கும் ஃபாரினர்ஸ்க்கும் ஆண்டவரே, பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸா இருந்தாலும் சிட்டிசன்ஸா இருந்தாலும், Lord, let us remember that we are one humankind, ஒரு mankind, Lord. அங்க நாங்க நினைவுக்கு இருக்கிறோம், அந்த சிங் ஹோல்ல ஒரு லோக்கல் ஆண்டவரை பாதிக்கப்படும் போது, லார்ட், ஓ மற்ற தேசத்திலிருந்து ஒரு ஊழியன் ஆண்டவரே, ஓ இனம் பார்க்காதபடி, கலரை பார்க்காதபடி, தேசத்தை பார்க்காதபடி உடனடியாக அந்த கயிற்றை ஓ நீட்டி காப்பாற்றினாரே லார்ட். அதுதான் மனித ஓ நன்மை ஆண்டவரே. லார்ட், ஹியூமன் கைண்ட் லார்ட், இந்த சபையில அந்த ஐக்கியத்தை நீங்க கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருத்தர் பார்க்கும்போது இவன் தேவனுடைய சாயல் இருக்கிறவன் என்று, இவன் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்று நாங்கள் சொல்லத்தக்க நாங்க வாழ இந்த சபையில கொடுத்திருக்கிற சுதந்திரத்துக்காக நன்றி. அதை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர். அதை பராமரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை காத்துக்கொண்டு வழி நடத்த உங்களுடைய கிருபை எங்களோடு இருப்பதாக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். சிங்கப்பூர் தேசத்தை உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு ஒரு பங்கு நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.